மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு ஓட அழகான தோட்டம். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு நாய் கூண்டு, அப்படி தோட்டம் பாருங்க. தோட்டத்தை காட்டுறேன்னு இருங்க. பாருங்க, மழை பெஞ்சிட்ருக்குது. இருந்தாலும் இது இங்கே ஒரு 2 தென்னை மரம், வாழை. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு கிணறு, மிகப்பெரிய கிணறு. இந்த கிணத்துல தான் தோட்டத்துக்கு உண்டான தண்ணி. இந்த பாருங்க, பார்த்துக்குங்க. கிணத்துல எட்டி பார்க்குறக்கே பயமாக இருக்குது, அவ்வளோ பெரிய கிணறு. அது பார்த்திங்கன்னா அந்த புறா உட்காந்துட்டுக்குது பாருங்க, புறா கூண்டு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பம்பு செட்டுக்கு உண்டான பம்பு செட்டு. இதுலேருந்து தோட்டத்துக்கு நீர்ப்பாசனத்துக்கு தண்ணி போகுவார். இந்த வழியாக தான் போகுது. இந்த வழியாக தான் போகுது. அப்படியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில் இருக்குது, கன்னிமாரா கோவில்னு சொல்லுவாங்க. வேறு அங்கே தெரியுது பாருங்க, அந்த கன்னிமாரான் கோவில். இந்த கோவிலில் டெய்லி பூஜை பண்ணுவாங்க. ஆடி மாதம் இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். கன்னிமாரா சுவாமி கோவில், கன்னிமாரான் கோவில். வீட்டில் இன்னொரு வீடு, எங்கள் தோட்டத்துலேயும் இன்னொரு வீடு இருக்குதுங்க. இன்னொரு வீடு. இந்த வீட்டில் இருக்குங்க. இந்த வழியாக வந்தீங்கன்னா மறுபடி இது கேட்டு. இப்படி இங்கே வர மயில் ஒன்று, மயில் எப்படி பாரு என்னை பார்த்தோன்னா மயில் அப்படியே ஓடுது. எப்படி ஓடுதுன்னு பாரு, மயில் ஓடுது. இந்த மலை ஏறத்தில் மயில் ஓடுது பாரு. இங்கே மயில் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் மயில் எப்போ பார்த்தா மயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதாங்க எங்கள் வீட்டின் மற்றும் தோட்டத்தின் அழகான அது. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிற கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் எங்கள் வீட்டில் இருக்கிற இதுதான் என் அன்றாட நிகழ்வு. இன்றைக்கி அன்றாட நிகழ்வு இதுதான். நன்றி, வணக்கம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது பெரிய மரங்க. இந்த மரம் தாங்க எங்களுக்கு வெயிலுக்கு ஏசி மாதிரி. இங்கே உட்காந்தா ஏசி விட அந்தளவுக்கு காற்று கிடைக்கு. பட்டு இந்த மரம் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆணி வேர் மாதிரி பாருங்க. பழங்காலத்து மரம் பாருங்க. அப்படியே பாருங்க, ஒரு புளிய மரம். இது கோழி கூண்டு. இந்த கோழி வெளி விட்டால் நாயெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கோழி உள்ளேயே இருக்குது பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மித்த இடத்துல சும்மா தான் இருக்குது, சும்மா தான் விட்டுருக்குறாங்க. வராங்க கம்பெனி, அந்த கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க. அது அவங்க வாடகைக்கு விட்டுருக்குறோம். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெத்தலை செடி காட்டுறேங்க. இது ஒரு டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ், டெக்கரேஷன் மரம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது ரோஸ் செடி. இன்னும் ரோஸ் வரலிங்க. அப்படியே இது வெத்தலை மரங்க. வெத்தலை மரம், வெத்தலை வருங்க. வெத்தலை வீட்டில் வரைக்கும் வெத்தலை கொடி வர தென்னை மரத்தோட போயிருக்குது. அப்புறம் கருவேப்பந்தல் நிறைய போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டேங்க, இல்லை பூச்சி வருதுன்னு சொல்லி போட்டு. இந்த அரசாணிக்காய் இப்போ தான் போட்டிருக்குறேங்க. இன்னும் அரசாணிக்காய் வரல பாருங்க. அரசாணிக்காய் இன்னும் வரல.
அப்படியே இந்த வழியில் வந்தீங்கன்னா நின்றுருக்கிறாருங்க. இது வந்து பப்பாளி மரம். ஆமாம், அப்படியே கேட்டுக்கிட்ட வந்தேன்னு இருக்குதுங்க. அப்புறம் இவர் தான் வந்து நாங்கள் இவர் கவுண்டருங்க. இவர் பேர் கவுண்டருங்க, கோட்டையில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து அதிமுக எல்லாம் அரசியல்வாதி. இப்போ வந்து அரசியல்லேருந்து கொஞ்சம் ஓய்வு வாங்கிட்டார். இவர் வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். எல்லா கோவிலுக்கும் போகாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ மழை ஏறுறதுனால எங்கேயும் போகிறதில்ல, சும்மா காற்று வாக்கில் இங்கே வந்துக்கிறாரு. இதுதான் இன்றைய அன்றாட நிகழ்வுகள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.